ஸ்ரீமாத்ரே நமக. பஞ்ச சபைகள்னு சொல்லுவாங்க. அதாவது நடராஜருக்கு ரொம்ப விசேஷமான பஞ்ச சபைகள். அந்த பஞ்ச சபைகளை நம்ம வணங்கணும் அப்படின்னா நடராஜருடைய சக்தி, அதாவது ஆற்றல், எனர்ஜி நமக்கு கிடைக்கும். திருவாலங்காடு ரத்ன சபை, ரத்தனங்களால் உருவாக்கப்பட்ட சபையாக போற்றப்படுவது. சிதம்பரம் கனக சபை, அதாவது பொன்னம்பலம், சிற்றம்பலம், பொன்னம்பலம் சொல்லக்கூடியது. மதுரையில் உள்ள நடராஜர் பார்த்தோம்னா வெள்ளியால் செய்யப்பட்டவை, வெள்ளி அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருநெல்வேலியில் உள்ளக்கூடியது தாமிர சபை, தாமிரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த நடராஜர் சபை உள்ளது. திருக்குற்றாலம், அதாவது குற்றாலம் சித்திர சபை, சித்திரங்களால் வரையப்பட்ட அந்த இதுல இருக்கக்கூடியது. அதுவும் வியாக்கரபாதர் வழிபட்ட ஸ்தலம். இந்த 5 சபைகளையும் நாம் வணங்கும் போது நமக்கு ஆற்றல், சக்தி, எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு சக்திகளை பெற முடியும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை நீக்கி நல்ல அதிர்வுகளை தரக்கூடியது.